நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு மேட்டரே தெரியல. சிங்கிளா இருக்கிறதுனால என்னவெல்லாம் பெனிஃபிட்ன்னு தெரியுமா? நம்பர் 1 உங்கள பத்தி நீங்க அதிகமா திங்க் பண்ணலாம். உங்களுடைய தேவை என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அடுத்தவங்கள பத்தி தேவையில்லாம திங்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்பர் 2 உங்களுடைய ஃபேமிலியோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுடைய ஃபேமிலியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்பர் 3 உங்களுக்கு நெறைய ஃபிரெண்ட் சர்க்கிள் இருக்கும். எங்கேயாவது ட்ரிப் போகணும் அப்படின்னா சேர்ந்து போகலாம். இந்த ஃபிரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதுனாலயோ, ஃபிரெண்ட்ஸோட ஜாலியா வெளியில போறதுனாலயோ, எந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கனால உணர முடியும். நம்பர் 4 யார்கிட்டயுமே பயந்து பயந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதே மாதிரி ஒரு சர்க்கிளுக்குள்ளவே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது, மன அழுத்தம், டென்ஷன், இந்த சேடான சாங்ஸ் கேட்கறது, நான் தனிமையா இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றது, அழுகுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு நீங்க தான் ராஜா மாதிரி இருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, கெத்தா சொல்லுங்க யாரெல்லாம் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே சிங்கிளா இருக்கிறது தான் செம மாஸ். கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு போங்க. நீங்க மாஸா இல்ல கமிட்டடா அப்படின்னு.